வணக்கம். கருவாட்டு கடையில் போய் மல்லிகைப்பூ வாசனையை நுகர முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதே போல் பூக்கள் கடையில் போய் மற்ற வாசனையை நுகர முடியாது. நாம் எந்த வாசனைகள் நுழைகிறோமோ அதுதான் மணக்கம், அதுதான் நடக்கும். இதுதான் ஆன்மீக ஞான நிலை, நோக்கம், பாதை. அந்த பாதையில் நுழைந்தால்தான் தெரியும் இது இந்த இடம், அது அந்த இடம் அப்படிங்கிற ஒரு இடத்தை அறிய முடியும். பாதையில் நுழையாமல் நாம் பேசுவது அது ஒரு அறிந்தோ அறியாத போல, ஒரு தெரிந்தது போல ஒரு பிதற்றல் பேச்சு. இதில் பிரபஞ்சத்தின் நிலையில் உள்வாங்கினாத்தான் தெரியும், உண்மையை அறிய முடியும். அதனால் அந்த வாசனை அறிந்தவர்களுக்கு தான் வாசனையை பற்றி தெரியும். வாசனையுடைய நோக்கு அறிதல் இல்லாட்ட அந்த வார்த்தையை பிதற்றலாக்க தெரியும். அதனால் பாதை தான் முக்கியம். நாம் கடந்து செல்லும் பாதை எத்தனையோ வழி உண்டு, எத்தனையோ கடப்பு உண்டு. நாம் எதில் கடந்து செல்கிறோமோ அது அதுவாக நடக்கிறது. இதுதான் உண்மை. அதுக்காக மற்றபடி எண்ணப்படுதலான்னு நம்ம மனது எதில் ஐக்கியப்படுதோ அதுவாக இருக்கிறது. அதனால் இறை ஐக்கியப்படுங்கள். இறை ஐக்கியத்தோடு இருக்கும்போது தான் உண்மையை உணர முடியும், உணரப்படும். பேசிடலாம், எத்தனையே பேசிடலாம். நான் நினைத்தால் அப்படி இப்படி எது வேணாலும் பேசலாம், அது பேச்சு. ஆனால் செயல்நிலை இறைப்பிரபஞ்சம் தான், அதனுடைய ஐக்கியப்பாடு தான் உண்மை. அந்த நிலையில் தான் வாழணும், ருசிக்கணும், ரசிக்கணும், சிந்திக்கணும், உயரணும், பிரகாசிக்கணும். அந்த பிரகாசத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. அதை கடந்து செல்வது இந்த உழண்டு செல்வதை நிறுத்திவிடும். பிரகாசத்தினுடைய நிலையிலே உழண்டு மனது உழண்டு செயலும் உழண்டு இருப்பதை அதை கடத்தி மேலே செலுத்தி பிரம்மத்தை கொண்டு சேர்க்கும். இதுதான் உண்மை. அதனால் இறை பிரம்மமாக இன்புற்று வாழ வேண்டும். நாம் எது நினைக்கிறோமோ அது அதுவாக நடக்கிறது.